Hi everyone, welcome to my channel. Everyone wants to be disciplined consistently, but நம்ம எல்லாருமே ஒரு லூப்ல சிக்கிடுறோம். We start strong, ஆனா we never be consistent. இந்த வீடியோல எப்படி நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கான கோடை கிராக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். So without any further ado, let's roll. So இந்த வீடியோவை நம்ம 4 சாப்டரா டிவைட் பண்ண போறோம். Here are the timestamps. Chapter number 1. Understanding consistency. First, consistency na enna? Consistency ங்கிறது ரொம்ப முக்கியம்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். Not just from me. நம்ம most of the people like the gurus on social media எல்லாருமே சொல்லிருப்பாங்க. But most people அது எக்ஸாக்ட்டா என்ன and அதை எப்படி பண்றதுன்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோல நான் எப்படி ஒரு சில நியூவான திங்ஸை என்னோட லைஃப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி எப்படி கன்சிஸ்டன்டா ஆனேங்கிறத வச்சு ஒரு சில ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன். அஃப்கோர்ஸ் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. யூ கேன் டேக் இட் ஆஸ் அ கைட்லைன் டு மேபி ஸ்டார்ட் வித் யோர் ஜர்னி. நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா டிசிப்ளின் தான் கன்சிஸ்டன்சின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நானுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரெண்டுமே வேற வேற. ஸோ ஹியர் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ டிசிப்ளின் இஸ் த எபிலிட்டி டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், your mindset and do what needs to be done even if it is hard. நமக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்தாலும் நம்ம அது பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் discipline. Whereas consistencyங்கிறது is a practice of doing something. It is to build habits and see long-term results. So here are a few more differences. You can maybe pause and read. To sum it up all with an example, suppose we decide to work out even on a lazy or tired day. நான் கண்டிப்பா work out பண்ணணும், அதுதான் என்னோட ஹெல்த்துக்கு நல்லது நீங்க பண்றது is discipline. Every single day at 7 AM நான் work out பண்றேன் அப்படிங்கிறது is consistency. I mean, it is a practice. I think you see the difference here. Now that we are clear with the definition, let's move on to identifying the culprit and how to actually fix it. Chapter number 2, mindset shifts. Have you ever noticed the problem where you don't even want to think about being consistent just because you have failed a few times? This is because deciding and trying to be consistent in itself is self-love. It's like a promise that you make to yourself. So இப்போ நமக்கு ஜெனரலாவே யாராவது நமக்கு ப்ராமிஸ் பண்ணி அதை பிரேக் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேல நமக்கு எப்படி ட்ரஸ்ட் இருக்கும், அவங்க கிட்ட திருப்பியும் அந்த விஷயத்தை எப்படி போய் கொடுப்போம். சேம் திங் வித் us also. So நம்ம எப்போ அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணாலும் we break the trust upon ourselves. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நாமளே நம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எதுக்கு முடியாத விஷயத்த ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அதை அவாய்ட் பண்ண ரீசன்ஸை தேட ஆரம்பிச்சிடுவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா you need to start to keep up your promises so that you start trusting yourself in the first place. Let's see how to do that. நான் already சொன்ன மாதிரி every time we decide to do something, we somehow get a reason to get out of it. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா we don't have a proper reason to hold on to it. புரியுதா? So நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ காலைல சீக்கிரம் எந்திரிக்கணுமா, ஐயோ நான் இப்போ சமைக்கணுமா, ஹெல்தியா சாப்பிடணுமா, ஜங்க் எல்லாம் சாப்பிட முடியாதா, அடுப்பா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். சோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி we need to have a strong reason, a value to hold on to the habit that you want to be consistent in. Let's say you want to wake up early, maybe a 6ish in the morning, but you don't have a value to it, then you will naturally find ways to get out of it. So how do you find that particular value? It is super simple. Just ask why. எதுக்கு நான் இதை பண்ணணும்? அது ஒரு 5 times repeatedா கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா you will find ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூ டு ஹோல்ட் ஆன். ஸோ ஹியர் கோஸ். எதுக்கு நான் காலைல 6 o'clock எந்திரிக்கணும்? I need to have a slow morning. எதுக்காக ஸ்லோ மார்னிங் வேணும்? பிகாஸ் எனக்கு அப்பதான் I can go throughout the day with nice energy levels and be productive and எனக்கு extra time கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு? Because I have to earn my money. Only if I earn, I will get my buva. So you get the point, right? எனக்கு stress free-ஆ என்னோட work-அ முடிக்கணும் அப்படின்னா I have to get up early. At the end of the day அந்த நிம்மதி தானே தேவை. So that particular value is what you need to be holding on to. So on the same note,
Once you get the strong reason, you will then associate it with your identity. Meaning, you will say you are a stress-free yet a very productive person who wakes up early and have a slow morning routine and enjoys life. உங்களுக்கு நீங்களே இதை சொல்லிட்டு அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். சோ நம்மளால முடியுமான்னு யோசிக்கிறதுக்கு பதிலா நான் அதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கும் போது அந்த ஒரு மென்டல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம போயிடும். You will start thinking that you are that thing instead of I will have to do this. Next point that I would like to cover is one common mistake. எப்பவுமே கன்சிஸ்டன்டா இருக்கேன்னு சொல்லிட்டு will be 10 different things like work out for 1 hour, read like 20 pages daily or read a book daily, work on a side hustle for maybe 2 hours a day. You see, all these are big things and you will introduce everything at the same time. அப்ப நம்ம பாடி என்ன பண்ணும்? ரிப்பெல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அந்த ஒரு 2 days. ஒன்ஸ் அந்த மோட்டிவேஷன் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் we'll get back to normal. So மோட்டிவேஷன்ங்கிறது வந்து ஒரு லிமிட்டடான ரிசோர்ஸ். ஸோ நம்மளால அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் போனதுக்கு அப்புறம் நம்மளால புஷ்ஷே பண்ண முடியாது. To fix this, we need to have a bare minimum routine and a A-day routine. இது வந்து நான் ஆக்சுவலி என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட கத்துக்கிட்டேன். bare minimum routine னா என்ன அப்படின்னா you will be setting ஒரு minimum value to how you measure your habit. Example, இப்போ நம்ம வந்து ஒரு 10 pages புக் படிக்கிற ஒரு இடத்துல we will just read 1 page. You see, now it doesn't seem too much. Key point here is to never miss a day. எப்போலாம் டயர்டா, அன்மோட்டிவேட்டடா or maybe லைட்டா சிக்கா இருக்கும்னா கூட you can use this bare minimum routine instead of the huge routine that you wanted to follow. And I would always recommend you start with bare minimum routine and build your way up. So இதனால என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா you will be doing the thing that you promised to yourself and day by day கொஞ்சம் கொஞ்சமா உங்க ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஓவர் பீரியட் பாத்தீங்கன்னா you will become super consistent. ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல போட்ட மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. But keep in mind, do not go with your mood, stick with the plan. Which brings me to another major problem that we face, decision making. That is, over a period of time நமக்கு வந்து போர் அடிக்கிறப்ப நம்ம பிரெயின் இல்லாத ரீசன் எல்லாம் சொல்லி நம்மள வந்து ஒரு விஷயத்த பண்ண விடாம தடுக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த திங்கிங் டைமே கட் பண்றோம். லைக் நம்ம சும்மா உட்காந்து யோசிச்சு இப்போ ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா அதை பத்தி யோசிச்சு பண்ணலாமா வேணாமா அப்படின்றது யோசிக்கும் போதுதான் நம்ம பிரெயின் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணுது. அப்படிங்கும் போது அதையும் கட் ஆஃப் பண்ணிட்டா என்ன? எக்ஸாம்பிள், நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்ப ஜென்ரலா எப்படி யோசிப்பேன் அப்படின்னா இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணணுமே, அப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாமா, இல்ல ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமா, டைம் ஆயிடுமே, ஆஃபீஸ் போகணுமே, அப்படி இப்படின்னு என்னோட பிரெயின் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா I will wake up at 7 AM and I will do my workout as the first thing அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வந்து நான் எனக்குள்ளேயே சொல்லிட்டு நான் அடுத்த நாள்ல இருந்து யோசிக்கவே மாட்டேன். 7 மணி ஆயிடுச்சா, ஏஞ்சாச்சு, நேரா ஒர்க் அவுட் பண்ண போறோம், அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டா வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ பை திஸ் வே we will eliminate the need for decision making. அந்த decision makingன்றது it consumes a lot of brain. I mean, இதை நீங்க உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் நம்ம அம்மா கிட்ட தான் போய் கேட்போம், அம்மா இது எங்க இருக்கு, அம்மா இது என்ன பண்ணணும். So she will be making like 100 different decisions in very short span of time. So அவங்களுக்கு கேளுங்க mentally எவ்வளோ டயரிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம வந்து ஆக்சுவலி எலிமினேட் பண்ணாலே மோஸ்ட்லி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஒர்க்கிங் ஆன் ஆட்டோ பைலட் இஸ் லைக் த பெஸ்ட் விஷயம் டு கீப் த எனர்ஜி ஆஃப் யுவர் பிரெயின் at high level. And yeah. So with that, let's move on to the chapter number 3, practical solutions. So நம்ம கன்சிஸ்டண்டா இருக்க ட்ரை பண்றப்ப ஒரு சில நாள் நமக்கு மோட்டிவேஷன் இருக்காது, டோபமைன் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மள நாமளே வந்து என்கரேஜ் பண்ணிக்கணும் by introducing a reward system. ஸோ இதை வந்து நான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல தான் படிச்சேன். ரிவார்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஜிம் போகணும், ஆனா எனக்கு வந்து போகிறதுக்கான மோட்டிவேஷன் இல்லை. ஸோ இந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஜிம் போனா அப்படியே போய் ஒரு ஸ்மூத்தி குடிக்க போறேன் ஆர் எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிக்க போறேன். அந்த மாதிரி வந்து ஒரு லிட்டரலி ஒரு சின்ன குழந்தைக்கு ஏமாத்துற மாதிரி தான். இது ஏமாத்துறது கிடையாது, பட் until you practice அந்த ஒரு சின்ன ரிவார்ட் சிஸ்டம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா
we will start being more consistent with our habits. Of course நம்ம வந்து daily gym போயிட்டு சாக்லேட் சாப்பிட்டு இருந்தா ஜிம் போறதுக்கான யூஸே கிடையாது. So you have to know when to stop. நீங்க வந்து ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு லோவா இருக்கிற டேஸ்ல மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. நம்பர் 2, getting to know the theme. லைக் இப்போ நம்ம ஹெல்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஆனா நமக்கு வந்து ஒரு கிரேவிங் வர ஆரம்பிக்கலாம். லைக் ஐ வாண்ட் டு ஈட் சம் பர்கர் ஆர் சம்திங். இதை வந்து நம்மளால கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் பண்ண முடியாது, உடனே முடியாது அட்லீஸ்ட். ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ ஸ்டார்ட் ரிசர்ச்சிங் அபவுட் வை தட் ஹேபிட் இஸ் பேட். அதோட எக்ஸ்ட்ரீம்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்களே அந்த ஹேபிட்டை விட்டுருவீங்க. நம்பர் 3, another great tip from the book Atomic Habits. It really has some nice tips for us. நீங்க வந்து இன்னும் அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிக்கலனா you can really start reading it. Coming back to the tip, so நீங்க வந்து ஒரு நியூவான ஹேபிட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா sandwich it between already consistent habits. Like let's say you want to do a 5-minute breathing exercise every single day. You do it between making your bed and brushing your teeth. So புரியுதுல, நீங்க once you do your bed, you just sit, do your breathing exercise for 5 minutes and go to brush. அந்த மாதிரி பண்ணும்போது I mean it will start becoming ஒரு routine மாதிரி. So the next solution here is the 3-2-1 rule. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணா ஒரு வேலை லேட் ஆயிருமோ, இன்னைக்கு இந்த வேலை இருக்கும் அந்த வேலை இருக்கும், நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னாலே நமக்குள்ள நம்ம ஒரு கான்வர்சேஷன், பெரிய கான்வர்சேஷன் வந்து நடக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணாலே நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுறோமோ அது பண்ணிட்டு போயிடலாம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஐ மீன் இமீடியட் டெசிஷன்ஸ்க்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இட் இஸ் அ வெரி சிம்பிள் திங். நீங்க வந்து எதுவுமே யோசிக்கக்கூடாது, வேற எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட் சே கண்ணு மூடி 3-2-1 கோ, எந்திரிச்சிடணும். ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப். இதை பண்ணாலே யூ வில் ஸ்டாப் யுவர் பிரெயின் ஃப்ரம் திங்கிங் something else. So in the particular tip வந்து has helped me a lot while I have decided for cooking. Mostly வந்துட்டு நான் குக் பண்ணனாலே இப்போ குக் பண்ணலாமா இல்லை பேசாம ஆர்டர் போட்டுருவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேன் பெட்ல படுத்துட்டே. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் சே 3-2-1 and I stand out of bed. அப்படி என்ஸ்டாலே ஓகே நம்ம குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குக் பண்ண போயிடுவேன். யூ see right, it is such a simple thing, ஆனா வந்து பயங்கரமான எஃபெக்ட் இருக்கும். Lastly, this is the one thing that helped me a lot with reading, I mean with being consistent in reading books. நான் வந்து புக் படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். Not now actually, it's been at least 2 years that I'm reading books like maybe continuously. So இதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு பாத்தீங்கன்னா visual streaks. It's such a simple thing but has like huge effect. So what I do is I have an app called Fable. இதை நான் வந்து ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன், like a month or 2 இருக்கும், where I track my reading. If you see there's this cute tracker for my reading. Once I started clicking on I read, I felt like இன்னைக்கு நம்ம எதுவும் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி, பிகாஸ் இட் ஆட்ஸ் டு தி ஸ்ட்ரீக். இப்போ நம்ம வந்து ஸ்னாப்ல ஸ்ட்ரீக்லாம் வச்சிருக்கோம்ல, ஸோ சிமிலர் வே அந்த ஸ்ட்ரீக் கிடைக்கலன்னா ஐயோ நமக்கு இன்னைக்கு ஸ்ட்ரீக் மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஹேபிட்டை பண்ணிடுவோம். ஸோ இட் இஸ் லைக் வெரி சிம்பிள் திங், ஜஸ்ட் ஹேவ் அ விஷுவல் ஸ்ட்ரீக். இது வந்து நீங்க ஆப் தான் வச்சிருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, சும்மா கேலண்டர்லயே வந்துட்டு கலர் பண்ணி வச்சிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். I also have a habit tracker in my journal. அதுலயுமே வந்துட்டு ஒரு டிக் போடல அப்படின்னா அப்படியே ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்ட்ல ஏதோ ஒன்று ஓடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். And with that we have come to the final part of the video, which is actionable steps or the homework section. Of course I'm not going to let you go without taking any action on this video. So let's go. Number 1, you will pick one thing that you want to be consistent in. Number 2, ask why 5 times so that you find the value of that particular habit. Number 3, you will get help from ChatGPT to find or associating an affirmation find panna podinga. Number 4, fix a bare minimum timing to do that particular habit even if you don't feel like it. Number 5, you will stack it up with an existing habit and have a visual tracker. It could just be marking an X on a calendar with a bright color, and you're going to start right after this video and tell me how it goes. And with that, it's a wrap. I will be posting a 45-day consistency challenge very soon, so keep an eye on it. And I hope you found this video a little
inspiring and maybe helpful? And if it did, leave this emoji in the comments down below. And see you guys with another video super soon. Until then, stay happy, stay consistent. This is me, Subha saying, Jata bye bye.